அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கின்றான். இந்த மனிதர்கள் சரியான வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அந்த தூதர் மூலமாக மக்களுக்கு என்னென்ன அம்சங்கள் தேவைப்பட்டனவோ அத்தனை செய்திகளையும் வஹி செய்தி ஊடாக கொடுத்து லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அந்த தூதர் எதையெல்லாம் கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆன் ஊடாக நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றான். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் அமானிதமும் எச்சரிக்கையும் என்ற முக்கியமான தலைப்பில் அமானிதங்கள் பற்றி இஸ்லாம் நமக்கு என்ன பாடங்களை நடத்துகின்றன, அமானிதத்தை பற்றி அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள், நாம் எந்த அளவுக்கு அமானிதங்களுடைய விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தனி நபர்களில் இருந்து கூட்டு அமைப்பு வரை நாம் சிந்திக்க வேண்டும். அமானிதத்தை பொறுத்தவரை பள்ளி நிர்வாகம், பாடசாலை நிர்வாகம், அரசியல், அது மட்டும் அமானிதம் கிடையாது. தனி நபர்களில் இருந்து சில விஷயங்களை எடுத்துக்காட்ட இருக்கின்றேன். அந்த விஷயங்கள் எல்லாம் அமானிதம். முதலாவதாக தனி நபராக இருக்கக்கூடிய நான் அமானிதங்களுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றேன். இரண்டாவதாக நிர்வாகங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதையெல்லாம் சுருக்கமான நேரத்தில் சில தகவல்களை எத்தி வைக்க இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அமானிதம் என்று சொன்னால் இஸ்லாத்தை பொறுத்தவரை இரண்டாக கவனிக்கின்றது. ஒன்று அல்லாஹ்வுடைய அமானிதங்கள், இரண்டாவது மனிதர்களுடைய அமானிதங்களை பாதுகாப்பது. அல்லாஹ்வுடைய அமானிதங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு என்னென்ன கட்டளைகளை இட்டிருக்கின்றானோ, என்னென்ன வணக்க வழிபாடுகளை தந்திருக்கின்றானோ அத்தனையும் அமானிதங்கள். இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய, அல்லது நாங்கள் குறைபாடு வைப்போம் என்று சொன்னால் அந்த அமானிதத்தை நாம் பாழ்படுத்துகின்றோம். இரண்டாவது மனிதனுடைய அமானிதங்கள், அந்த விஷயத்தை நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் ஊடாக நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றான். முதலாவது கவனியுங்கள், இந்த அமானிதை பற்றி அல்லாஹ் என்ன பேசுறான்னு சொன்னால், இன்னா அரல்னல் அமானத அல சமாவாதி வல் அர்லி வல் ஜிபாலி, நிச்சயமாக இந்த அமானிதங்களை, இந்த அமானத்தை வானங்கள் மீது, அதே போன்று பூமியின் மீது, அதே போன்று மலைகள் மீது நாம் எடுத்து காட்டினோம். என்னென்ன அமானிதங்கள் என்பதையெல்லாம் எடுத்து காட்டினோம். அஃபபைன யஹ்மில்னாஹா, அவைகள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்துவிட்டன, சுமப்பதற்கு அது மறுத்துவிட்டன. வஅஷ்ஃபக்ன மின்ஹா, மறுத்தது மட்டுமல்ல, அதை கேட்ட உடனே அவைகள் நடுங்கி விட்டது. வஹமலகள் இன்சான், மனிதன் என்ன செய்கின்றான், அதை வாங்கிக் கொள்கின்றான், அதை சுமந்து கொள்கின்றான். இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, நிச்சயமாக மனிதன் அநியாயக்காரனாக இருக்கின்றான், அறிவீனவனாக இருக்கின்றான் என்ற தகவல் 33வது அத்தியாயம் 72வது வசனம். அன்புக்குரியவர்களே, இதுல முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், இந்த அமானியத்தை முதலாவது அல்லாஹ் எங்க எடுத்து காட்டுறான்னு பாருங்க. வானங்கள், பூமி, மலைகள், இதெல்லாம் என்ன செய்யுதுன்றால் அச்சப்படுது, பயப்படுது. இந்த அமானியத்தை எங்களுக்கு சுமக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, பயப்படக்கூடிய காட்சியை அல்லாஹ் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றான். இப்ப மலை என்று சொன்னால் கல் மலை, உறுதியானது, வலுவானது. அப்ப அந்த உறுதியா இருக்கக்கூடிய, பலமா இருக்கக்கூடிய மலை கூட அதை சுமப்பதற்கு நடுங்கியது, பயந்தது. அல்லாஹ் என்ன சொல்றான், மனிதன் ஏற்றுக்கொண்டான், மனிதன் இந்த அமானியத்தை பொறுப்பேற்றுக் கொண்டான் என்று சொல்லிட்டு அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான்டா, பொறுப்பெடுத்தான், அமானியத்தை ஏற்றுக்கொண்டான், ஆனால் நன்றி கெட்டவனாக நடந்து கொண்டிருக்கின்றான், அறிவீனனாக நடந்து கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ்வுடைய அமானிதம் என்ன, அல்லாஹ்வுடைய கட்டளைகள்.
அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள், அதே போன்று அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன நியமத்துக்களை என்னென்ன அருட்கொடை தந்திருக்கின்றானோ அத்தனை அம்சங்களும் அமானிதம். இப்ப நீங்க உங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளுங்க, உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம என்ன செய்யறோம்னா மற்றவங்களை பத்தி தான் பேசுறோம், மற்றவங்களை பத்தி கேள்வி கேட்கிறோம். அவர் அமானித மோசடி செஞ்சிட்டாரு, அவர் அமானிதத்துக்கு இப்படி நடந்து கொண்டுட்டாரு. அது இரண்டாவது பகுதி. அந்த கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறதுக்கு முன்னால், பிறரை பார்த்து பேசுவதற்கு முன்னால், பிறரை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு முன்னால், நான் எனக்கு சுமத்தாட்டப்பட்ட அமானிதங்கள் விஷயத்தில் சரியா இருக்கிறானா இல்லையா, எப்படி நடந்து கொண்டிருக்கின்றேன், முஹாசபா சுய விசாரணை கேட்டு பாருங்க, உள்ளத்தோடு பேசி பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் கொடுத்தேன் எனது அமானிதங்களை, மனிதன் ஏற்றுக்கொண்டான், ஆனால் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அமல் விஷயத்தை எடுத்து பாருங்க. இன்றைக்கு நான் சுபுவ தொழுதனா இல்லையா, இன்றைக்கு நான் பள்ளிக்கு வந்தனா இல்லையா, சுபுடைய சுண்ணத்தை தொழுதனா இல்லையா, ஏனைய வணக்கங்கள் மோசடி இல்லையா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு மோசடி செய்கிறோம், அமானிதம் வணக்கம், அல்லாஹ்வுடைய கட்டளைகள், எத்தனை கட்டளைகளுக்கு நாம் மாறு செய்கின்றோம், எத்தனை வணக்க வழிபாடுகளுக்கு மாறு செய்கின்றோம், ஆனால் பேசுகின்றோம். பிறரை பற்றி பேசும் பொழுது அது இனிப்பா இருக்கின்றது, பிறரை பற்றி விமர்சனம் பண்ணும்போது சுவையா இருக்கின்றது. முதலாவது தன்னை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டும், நாங்களா பேசிக்கொள்ள வேண்டும். நான் இந்த நிலையில் அல்லாஹ் எனக்கு தந்த மலைகள் புறக்கணித்தது, அனைத்தும் புறக்கணித்தது, நான் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட நான் இந்த அமானிதத்தை எப்படி பேணி பாதுகாக்கின்றேன்? திருந்திக் கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த தலைப்பு. அமானிதம் என்று சொன்னால் நாங்கள் வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தந்த அனைத்தும் அமானிதம், கட்டளை வணக்கம் வழிபாடு என்ற அடிப்படையில் அது ஒரு பகுதி. அதே போன்று அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். உச்சன் தலையிலிருந்து அடி பாத வரை மனிதனுக்கு தந்த அனைத்தும் அமானிதம். இந்த கண்கள் எங்களுக்கு சொந்தமானது அல்ல, இந்த செவிகள் எங்களுக்கு சொந்தமானது அல்ல, இந்த அத்தனை உடம்பு உதிரி பாகங்களும் எங்களுக்கு சொந்தமானது அல்ல. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் தந்த அமானிதங்கள் எப்படி பாதுகாக்கிறோம்? இந்த உடம்பை எப்படி நாங்கள் பாதுகாக்கிறோம்? அமானிதங்கள் என்ன? ஒருவர் ஒரு பொருளை தாரார் என்றால் அதை நாங்கள் ரொம்ப கவனமாக பத்திரமாக பாதுகாத்து ஒப்படைக்கிறது, அதான் அமானிதம். அந்த தந்ததை நாங்கள் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அல்லாஹ் இந்த உடம்பை எங்களுக்கு தந்திருக்கின்றான், உடம்புல முக்கியமான அவயங்களை தந்திருக்கின்றான், எப்படி பாதுகாக்கிறோம்? இதைத்தான் ஹதீஸின் ஊடாக நாங்கள் கவனிக்கலாம். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ரெண்டு பேரும் சகோதரர்கள். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க? அபூதர் ரலியல்லாஹு சந்திக்க வாராங்க. அது ஒரு அப்படியே சம்பவம் போகுது. அடுத்த நாள் காலையில் நடக்குது. சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்கன்னா அபூதர் ரலியல்லாஹுக்கு சில உபதேசம் செய்றாங்க. தோழரே, உங்களுடைய கண்களுக்கு சில ஹக்குகள் இருக்கு, நீங்கள் கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன என்று அவர் என்ன செய்கிறார்னா, இரவு முழுவதும் நான் நின்று வணங்க வேண்டும், ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் மாற்றம் என்ன செய்யறாரு? இரவு முழுவதும் நின்று வணங்கணும். அப்ப சல்மான் ஃபாரிஸ் என்ன செஞ்சாங்க? தூங்குங்க, தூங்க வைக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் வளமையாக இரவு முழுவதும் நின்று தான் வணங்குவேன். இல்ல தூங்குங்கன்றான், தூங்க வைக்கிறாங்க. தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா எழுப்பி என்ன செய்றாங்க? இப்ப எழுப்பி தொழுங்கன்றான். பிறகுதான் உபதேசம் நடக்குது. உங்களுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உங்களுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வரிசை பட்டியல் போடுறாங்க. இருந்தாலும் மனசு கேட்கல, துடிக்குது. அபூதர் என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட வேகமா போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் இவரை எனக்கு நண்பராக சகோதரர் ஆக்கினீர்கள், ஆனால் என் அமலெல்லாம் பாத்தில் ஆக்கிட்டார். நஃபிலான வணக்க நோம்பு பிடிச்சிருந்தேன், விட வச்சார். நேற்று இரவு முழுவதும் நின்று வணங்குவேன், அதை இல்லாம ஆக்கிட்டாரு. ரசூல் என்ன சொன்னாங்க? சதக்க சல்மான் தான். சல்மான் ஃபாரிஸ் உண்மை உரைத்தார்.
உண்மையை சொன்னார். விஷயம் என்ன தெரியுமா? சும்மா மார்க்கத்தில் குர்ஆன் வசனங்களை படிக்கிறோம், ஹதீஸை படிக்கிறோம், குர்ஆனில் சொல்லப்பட்ட சம்பவங்களை காட்சிப்படுத்துகிறோம், படிக்கிறோம், ஹதீஸில் சொல்லப்பட்ட செய்திகளை படிக்கிறோம். போகிற போக்கில் அப்படியே போயிடக்கூடாது. அந்த ஹதீஸ் எனக்கு என்ன சொல்லுது, அந்த ஹதீஸ் எனக்கு என்ன சொல்லுது, என்ன பாடம் நடத்துது, என்ன படிப்பினை, இதுதான் மார்க்கம். போற போக்கில் கேட்டுட்டு போறது மார்க்கம் அல்ல. குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸுடைய செய்திகள் சொல்லும் பொழுது உள்ளங்கள் நடுங்கும். நடுங்கிச்சு ஒரு சமுதாயத்துக்கு, சஹாபாக்கள் அப்படித்தனை அமைத்துக் கொண்டார்கள். சூழலை நாம் தான் உருவாக்க வேண்டும். சூழல் தானாக உருவாகாது. சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நடுங்கக்கூடிய உள்ளமாக அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது, தூதரை பற்றி பேசும் பொழுது அந்த உள்ள நமக்கு சாதகமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ வாங்க ஹதீஸுக்கு. நம்ம இந்த கண்ணுக்கு என்ன கடமை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அமானித மோசடி செய்யலையா? அல்லாஹ் இரவை எதுக்கு படைச்சிருக்கிறான்? தூங்குறது தானே படைச்சிருக்கிறான். அதனால தான் ஹதீஸில் பார்க்குறோம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இஷா தொழுதுட்டா தூங்கிடுவாங்க. ஏன்னா உணவு பெருசாக அந்த காலத்தில் இல்லை. மாறிவு நேரத்தில் ஏதோ கிடைச்ச ஈச்சம்பளங்க சாப்பிட்ருவாங்க. இஷா தொழுதுட்டு யாரத்தோட பேச அவசியப்பட்டால் பேசுவார்கள், இல்லாட்டி தூங்கிடுவாங்க. ஏன்? நேரத்தோடு எழும்பணும், தஹஜ்ஜத்துக்கு எழும்பணும். மார்க்கத்தை பற்றி நிறைய பேசுகிறோம், குறைகளை பற்றி நிறைய விமர்சனம் பண்றோம். அதன் ஆரம்பத்தில் சொன்னேன், முதல்ல நம்மளை பற்றி நாம் பேசுவோம். நான் சரியா இருக்கிறேனா? நான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து தூதருடைய சுன்னாவுக்கு கட்டுப்பட்டு இரவுல நேரத்தோடு தூங்குறேனா? பிரயாணம், முக்கியமான நிகழ்ச்சி, வலிமா போன்ற முக்கியமான வைபவங்கள் விதிவிலக்கு. டெய்லி எத்தனை மணிக்கு நான் படுக்கிறேன்? எத்தனை மணி தூங்குறேன்? 11 மணி, 12 மணி, 1 மணி. உடம்புக்கு செய்யற அநியாயம் இல்லை இது? அமானித மோசடி இல்லையா? கண்களுக்கு செய்யற மோசடி இல்லையா? அமானிதம் இல்லை. இதைத்தான் சொல்றான், நான் இந்த அமானிதங்களை ஒட்டுமொத்தமாக மலைகளுக்கு கொடுத்தேன், மறுத்து விட்டன, பயந்து நடுங்குச்சு. ஆனால் நாம் என்ன செய்யறோம்? எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாத்தையும் உடம்புக்கு அநியாயம் செய்யறோம். கண்ணுக்கு நாங்கள் ரெஸ்ட் கொடுக்கணுமா இல்லையா? என்ன செய்யறோம்? அதை வருத்தப்படுத்தும், அது கஷ்டத்தை கொடுக்கிறோம். உடம்புக்கு ஓய்வை கொடுக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? இந்த பட்டியல் நீங்க போட்டு பார்த்தீங்க என்றால் அப்ப எங்களோட உடம்புக்கு நாங்கள் செய்யக்கூடிய அமானித மோசடி. இரண்டாவது, குடும்ப ரீதியாக நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ் பிள்ளைகளை தந்திருக்கிறான், பிள்ளை செல்வங்களை தந்திருக்கின்றான். அமானிதம் அல்லாஹ் தந்தது. எந்த அடிப்படையில் அந்த பிள்ளைகளை வளர்த்து வருகின்றோம்? மார்க்கத்தின் அடிப்படையில், இஸ்லாம் வழிகாட்டிய அடிப்படையில் எந்த அளவுக்கு ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் மார்க்கத்தை கொடுத்து வளர்க்கின்றோம்? வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் சற்று ஆழமா சிந்தித்து பாருங்கள். மார்க்கத்தை எந்த அளவுக்கு கொடுக்கின்றோம்? ஒழுக்கம், நல்ல பண்புகள், நல்ல பழக்கங்கள், நல்ல குணங்கள் இருக்குதா இல்லையா? காலைக்கு நான் வேலைக்கு போறேன், நைட்டுக்கு வாரேன், அல்லது காலையில் போனால் ஒரு கிழமை கழிச்சு வாரேன், அல்லது மாசம் கழிச்சு, எப்ரோடுன்னு சொன்னா வெளிநாடுன்னு சொன்னா வருஷம். இப்போ என் பிள்ளை இந்த அளவுக்கு வளர்ந்து வருது. பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நான் தேடி தேடி ஓடுறேன். வீட்டில் பிள்ளைகளுடைய நிலை என்ன? சிந்தியுங்கள். இஸ்லாம் பிள்ளைகளுக்கு ஒழுக்கங்களை அதிகமாக கற்றுக் கொடுக்க சொல்லுது. எந்த அளவுக்கு நான் பள்ளிக்கு வாரீங்களா, பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க, சின்ன பிள்ளைகளை கொண்டு வாங்க. இஸ்லாம் வழிகாட்டுது, பள்ளியோடு தொடர்பை ஏற்படுத்துங்க. நிறைய நாங்க பார்க்க, இந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்துருச்சுண்டா வளர்ந்து வரக்கூடிய சிறார்கள், இளைஞர்கள் பள்ளிக்குள்ள வரமாட்டாங்க. நிறைய ஊர்கள் நடக்குது. அந்த பள்ளிக்கு வெளியே நின்று கொள்வாங்க, பேசி பேசியா இருப்பாங்க. கடைசி நேரத்தில் இக்காமத் சொல்லும் போது ஓடி வந்து கலந்து கொள்வாங்க. சரியா வழிகாட்ட வேண்டும் பெற்றோர்கள். அமானிதம். எங்கேயோ பிள்ளைய வீட்டுக்குள்ள பிள்ளைய வச்சுக்கிட்டு வெளியே பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? வீட்டுக்குள்ள நிறைய பிழைகள் நடக்குது, சீர்திருத்த முடியவில்லை, நீட்டி நீட்டி பேசுகிறோம் விரலை. அவர் அப்படி, இவர் இப்படி, அவர் அமானித மோசடி செய்கிறார் சொல்ல வேண்டும். அதற்கு அழகான வழிமுறை இருக்கு. மனைவி, அரஃபா பேருரையில் ரசூல் என்ன சொன்னாங்க? மனைவியை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அவள் ஒரு அமானிதம் தான். நீங்க சும்மா மனைவியை நினைச்ச மாதிரி எல்லாம் பயன்படுத்த இயலாது. அது ஒரு அமானிதம்.
விசாரிக்கப்படுவீர்கள். நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், நேரத்துக்கு சாப்பாடு தாரேன், நினைத்த மாதிரி நடத்த முடியாது. கண்ணியம், கட்டுப்பாடு, கடமை எல்லாம் வீட்டுக்குள் இருக்க வேண்டும். முதலாவது மனைவியோடு நல்ல மாதிரி பேசுறனா இல்லையா? மனைவியோடு உறவாடல்கள் நல்ல மாதிரி சிரித்து பேசுனா இல்லையா? வீட்டுக்கு வெளியே இனிப்பா சிரித்து பேசுகின்றேன், வீட்டுக்குள்ள மனைவிட்ட சல் சல்ந்து பாயுது, பேசுறதுக்கு நேரம் இல்ல. வீட்டுக்குள்ள இருந்தாலும் போன், மனைவியோட பேசுறதுக்கு நேரம் இல்ல. கடுகடுப்பா நடந்து கொள்றது. அனைத்து விஷயங்களையும் நீங்க எடை போட்டு பார்த்துக் கொள்ளுங்க. என்ற மனைவி விஷயத்துல நான் அமானிதம் பேன்றனா இல்லையா? சிலர் அடிக்கிறது, மிதிக்கிறது, ஏசுறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் தடை செய்த மார்க்கத்தை பேசுறோம், சுன்னாக்களை பேசுறோம், அடிக்கிறோமா இல்லையா? உரிமை கிடையாது, தடை. பள்ளிக்குள்ள வந்தா மார்க்கம் பேசுறோம், பள்ளிக்கு வெளியே மார்க்கம் பேசுறோம், வீட்டுக்குள்ள போன மார்க்கத்தை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? மாற வேண்டும், எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, மனைவி அடிப்பதற்கு அல்ல, உதைப்பதற்கு அல்ல, ஏசுவதற்கு அல்ல, அரவணையுங்கள், பாடத்தை படியுங்கள். தூதரிடத்தில் சஹாபாக்கிட்ட பாடத்தை படியுங்க. அமானிதம் மோசடி ரசூல் நேரடியாக சொன்னார்கள். மனைவி ஒரு அமானிதம், நீங்களே எடை போட்டு பார்த்துக் கொள்ளுங்க. என்ற விஷயத்தில், மனைவி விஷயத்தில் நான் எப்படி நடக்கின்றேன்? இப்படி அல்லாஹ் தந்த அமானிதங்கள் அடிப்படையில் ஒரு அமைப்பு. இரண்டாவது, மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அமானித மோசடி. இன்றைக்கு சும்மா சர்வசாதாரணமாக நடக்குது. சர்வசாதாரணம் நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நிர்வாக ரீதியில, கொடுக்கல் வாங்கல் ரீதியில, பிசினஸ் ரீதியில எல்லா அமானித மோசடி. லேசா நினைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். இதனுடைய பாரதூரை இப்ப விளங்காது, மௌத்துக்கு பிறகு மறுமையில இருக்குது. அதனால தான் இந்த தலைப்பு. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்க பாருங்க, ஒரு கடையில இருக்கிறார் கூலிக்கு, ஒரு வீட்டில் கூலிக்கு இருக்கிறார். 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், தானா வீடு அவர் பேருக்கு மாறுது. கூலிக்கு கொடுத்திருந்தார், தானா அந்த கடை அவர் பேருக்கு மாற்றப்படுது. கடைசியில் எப்படி வருது? நான் 10 வருஷம் 15 வருஷம் இருந்திருக்கிறேன், நாட்டு சட்டம் எனக்கு தான் சொந்தம். அல்லாஹ்வுடைய சட்டத்தை மறந்தாச்சு. நாட்டு சட்டம், போலீஸ் போறீங்களா, கோர்ட்டு போறீங்களா, எனக்கு முடியும், எனக்கு பலம் இருக்குது. யாரோட? உரிமையாளரோட சண்டை, சொந்தக்காரரோட பிரச்சனை. பார்க்கணுமா இல்லையா? முடியும். இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும். பிறருடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு எதையும் தனது வாதத்தால், திறமையால், ஆதிக்கத்தால் முடியும். மறுமையில போய் என்ன செய்ய போறீங்க? மறுமையில நிலைமை எப்படி இருக்கும்? பார்க்கணுமா இல்லையா? பிசினஸ் செய்யும் போது நல்லா சிரிச்சுக்கிட்டு சேர்றாங்க, பார்ட்னர் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்னு சொல்லி. பிசினஸ் போயிட்டே இருக்குது, லொஸ்ட் ஆயிருச்சு அல்லது ஏதோ நடந்துருச்சு, அதோட சரி. பிரச்சனை, கொடுத்த பணம் அல்லது பொறுப்படுத்த பணம், அந்த முதல் முடிஞ்சா வாங்கிக்கோ, என்னால முடியாது, கோர்ட்டுக்கு போறியா, கோர்ட்டுக்கு போ, தெரிய வரைக்கும் 1 கோடி வாங்கியாச்சு, 2 கோடி வாங்கியாச்சு, ஏதோ நடந்துருச்சு, தர முடியாது, கோர்ட்டுக்கு போறியா, முடிவு ஒரு மாசம் 5000 ரூபாய் தர சொல்லுவாங்க. அவருக்கு தெரியும் சட்டம், சட்டத்தில் நிறைய ஓட்டு இருக்குது இல்லையா? அந்த ஓட்டையெல்லாம் தெரியும் அவருக்கு. போ கோர்ட்டுக்கு, நீதிமன்றம் ஏறு, முடிவு தான் வரும். வேண்டாம், நீ தந்த 1 கோடியை மாசம் மாசம் 5000 ரூபாய் தந்து கழிக்கிறேன். எவ்வளவு பெரிய அமானித மோசடி நடக்குது. பிசினஸ் ரீதியாக, கொடுக்கல் வாங்கல் ரீதியாக. வெளிநாட்டு நாம கேள்விப்படுறோம், வெளிநாட்டில் இருந்து இடத்தை எடுத்து வீட்டை கட்டி கடையை கட்டி கொடுங்கன்னு சொன்னா அவருடைய பேரை மாத்திக்கிறான். அல்லது இத்தனை லட்சம் அனுப்பினால் அல்ல அரவாசி ஆட்டையை போட்டுறது. எவ்வளவு முடிஞ்சிச்சு? அமானித மோசடி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் என்ன நடக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஹதீஸை நினைவுபடுத்துறாங்க. எப்படி? இதா ஜமாஅல்லாஹு அவ்வலீன வல் ஆகிரீன யௌமல் கியாமா, மறுமை நாளில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எல்லாரையும் ஒன்று சேர்க்கப்படும்.
மறுமை நாளில் எல்லாரும் என்ன செய்யப்படும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கடைசி மனிதன் வரை எல்லாரும் எழுப்பப்படும், ஒன்று சேர்க்கப்படும். சொல்றாங்க நபி அவர்கள், யுர்ஃபவு லிகுல்லி காதிரின், ஒவ்வொரு மோசடி செய்தவனுக்கும், நம்பிக்கை துரோகம் செய்தவனுக்கு லிவா உன், ஒரு கொடி இருக்குமா, ஒரு கொடியோட இருப்பா, நட்டப்படும். முஸ்லிம்ல 3572வது ஹதீஸ் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எதையும் செய்யலாம், உலகத்தில் எவரையும் ஏமாத்தலாம். தனக்கு பின்னால் படை இருக்குது, பலம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, அரசியல் இருக்குது, சாதிக்கலாம். மறுமையில போய் என்ன செய்ய போறீங்க? பிறருக்கு நீங்க மோசடி செஞ்சிருந்தா, அமானிதம் துரோகம் செஞ்சிருந்தா ஒரு கொடி உங்களுக்கு கொடுக்கப்படுமா? பார்த்தான விளங்கிடும். இங்க பெரிய ஹாஜியார் பெரிய பெரிய வாகனத்தை ஓடினாரு, அங்க கொடி என்ன கொடி? கட்சி கொடி அல்ல, மோசடி கொடி. அமானிதத்துக்கு மோசடி செஞ்ச கொடி யாருக்கு? இன்னொரு ஹதீஸ்ல வருது, இன்னாருக்கு இவர் மோசடி செய்தார் என்று எழுதப்பட்டிருக்குமா, சொல்லப்படுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க யாரை வச்சு சமாளிக்கலாம், இன்னும் என்ன செய்யலாம், செஞ்சிடலாம். மறுமையில கொடி வருமே, மோசடி துரோகம் என்ற பெயர்ல வருமே. என்ன சுமக்க போறீங்க? சிற்றின்பம் அல்ல. இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது, இந்த நாட்டை மட்டுமல்ல உலகத்தை பற்றி பேசும் பொழுது என்ன சொல்றான்? இது ஒரு மயக்கக்கூடியது, ஒரு சிறிய இன்பம், அவ்வளவுதான். உலகமே அவ்வளவுதான். நம்ம சின்ன இடத்துக்கு தான் பிரச்சனை. உலகத்தை பத்தி எல்லாம் பேசும்போது என்ன சொல்றான்? இது ஒரு சிற்றின்பத்தை தரக்கூடியது, ஒரு மயக்கத்தை தரக்கூடியது, அவ்வளவுதான். பெரிய பெரிய இன்பங்கள், பெரிய பெரிய அந்தஸ்துகள் மறுமையில காத்துக்கு இருக்கு. அதை இழக்க போறீங்களா? இந்த சிற்றின்பத்திற்காக வேண்டி இங்க சின்ன ஒரு அந்தஸ்து கிடைக்க போகுது, வீடு கிடைக்க போகுது, கடை கிடைக்க போகுது, அல்லது பணம் கிடைக்க போகுது, பிறருக்கு மோசடி செய்து இங்க பெரியாள் போல காட்டிக்கொள்வதை விட இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு அல்லது சம்பந்தப்பட்டவருக்கு அதை கொடுத்துட்டு மறுமையில வெற்றி அடைய பாருங்க. மறுமையில வெற்றி அடைய வேண்டும். அதே போன்று இன்னொரு பகுதி இருக்கு, நிர்வாக ரீதியான மோசடிகள். அத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமானிதங்கள் பாலடிக்கப்படக்கூடிய நேரத்தில் மறுமை நாளை எதிர்பாருங்க அப்படின்னு சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. தோழர்கள் கேட்கிறாங்க, அமானித மோசடினா என்ன யார சொல்லலாம்? தகுதி இல்லாதவருக்கு பொறுப்பை கொடுக்குறது. அரசியல் மட்டத்தில் இருந்து, பாடசாலை மட்டத்தில் இருந்து, பள்ளி நிர்வாகத்தில் இருந்து, எந்தெந்த நிர்வாகங்கள் இருக்குதோ முதல் நாங்கள் கவனிக்கணும், இவர் தகுதியா, இவர் தகுதியானவரா? கொடுக்கிறவங்க, எடுக்கிறவங்க, பொறுப்புக்கு நியமிக்கிறவங்க யோசிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்ப நம்ம தான் நியமிக்கிறோம். யாரா இருந்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் சரி, ஆழமா சிந்திக்கணும். சிந்திக்கக்கூடிய தருணங்கள், அதுக்கு தான் இந்த குத்துபா. நாங்க மோசடிக்கு நாங்க உடனடியா போய்கிட்டு, அமானிதத்துக்கு உடனடியா போய்கிட்டு என்ன செய்யறது? அவர் அப்படி செய்யறாரு, இவர் இப்படி செய்யறாரு, அவர் சுபமா வாழ்றாரு, உல்லாசமா வாழ்றாரு, அல்ல இவர் இப்படி செய்யறார். யார் காரணம்? நம்ம தானே காரணம். நம்ம தான் அவர் வளர்த்து விட்டோம், நம்ம தானே அவர் பொறுப்பை கொடுத்தோம், நம்ம தானே இந்த பதவியில் நியமிச்சோம். பிறகு எப்படி பேச முடியும்? அப்படின்னு சொன்னால் சிந்திக்க வேண்டும். அதற்கு சொல்றாங்க, தகுதியானவர்கள் தகுதியான பதவிகளுக்கு நியமிக்கப்பட வேண்டும். அப்பத்தான் அது அந்த பதவிகள் ஊடாக, அந்த பொறுப்புகள் ஊடாக சேவைகள், பணிகள் சரியா இருக்கு. அது எந்த துறையா இருந்தாலும் சரி. பள்ளின்னு சொன்னா உதாரணத்துக்கு சொல்றேன், சுமார் 10 பேர் 15 பேர் இருக்கிறோம். சும்மா அலட்சியம் இருக்கக்கூடாது, கவனமா இருக்கக்கூடாது. 100% அதில் பொறுப்புனா நான் ஒரு பொறுப்புதாரி. அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அது எந்த பொறுப்பா இருந்தாலும் சரி, அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? சரியா போகுதா? இந்த ஊர்ல எத்தனை பேர் விதவிலா இருக்கிறாங்க, எத்தனை பேர் அனாதையா இருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலை வெட்டி இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் உணவுக்கு வசதி இல்லாம இருக்கிறாங்க. பள்ளிக்குள்ள பார்க்கிறது மட்டுமல்ல, தூதரை கவனியுங்கள். தூதரை போய் பாருங்க. பள்ளியை நிர்வாகம் செஞ்சாங்க, தலைவராக இருந்து
வீட்டுக்குள்ள ஒரு தலைவரா இருந்தாங்க, படைக்கு தளபதியா இருந்தாங்க, உலகத்துக்கே தூதரா இருந்தாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான் தூதரட்ட முன்மாதிரி இருக்குன்னு சொல்லி. எல்லா அம்சங்களையும் பள்ளிய மையப்படுத்தி செஞ்சாங்க. நம்ம இந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த கிணத்து தவளை போல அதுக்குள்ளே தான் இருக்கும், இன்னும் வெளிவரும். நீயா நானா போட்டி தான் நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. நீயா நானா விட மாட்டேன், உன்னையும் செய்ய விட மாட்டேன், நாங்களும் செய்ய விட மாட்டோம். எல்லாரும் பயந்து கொள்ளணும், எல்லாரும் பயப்படணும், எல்லாரும் பொறுப்புதாரிகள். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், தனி நபர்கள் இருந்து கூட்டமைப்பு வரை பொறுப்புக்கு பதில் சொல்லி ஆகணும், இல்லாட்டி ஒதுங்கிடணும். எனக்கு கேளா இந்த பதவியை சுமக்க முடியாது. வரலாறுகளை எத்தனை செய்தியில பார்க்கிறோம், அன்புக்குள்ள பாடசாலை ஆசிரியர்மார்கள், அதிபர்கள், ஒட்டுமொத்த பாடசாலைக்கும் பொறுப்புதாரிகள். நீங்க ஏதாவது துரோகம் செய்வீங்கன்னு சொன்னால், அநியாயம் செய்வீங்கன்னு சொன்னால், இங்க எதையும் சமாளிக்கலாம். இன்னைக்கு நான் வரல, எனக்கு நீங்க சைன் வைங்க, அல்லது பிரின்சிபால்ட்ட சொல்லி சமாளிக்கலாம், மாசம் சம்பளத்தை வாங்கிடலாம். மறுமையில போய் மோசடி ஒவ்வொரு துறையும் இருக்குது. அரசியலா இருந்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் சரி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த ரமலான் காலங்களில் ஈச்சம்பழம் பங்கு வைக்க வருது, ரொம்ப பயந்து கொள்ளணும். வந்த உடனே குடும்ப அங்கத்துவத்தை முதலாவது நிறைய கொடுக்கிறது, பயப்படணும். நான் நிர்வாகியா இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு தேவையில்லை. 1 கிலோ 2 கிலோ நான் கடையில் வாங்கி கொள்றேன், வந்துருச்சு 5 பேக்கெட்டை கொண்டு போறது இல்ல, கொண்டு போய் எனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு கொடுக்கறது அல்ல, கொடுக்கத்தானே செய்றேன். எது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு முதலிடம் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு மிஞ்சி இருக்குதா தேவையான எடுக்கணும். நிர்வாகம் என்பது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அப்படி யாராவது, அது பள்ளி நிர்வாகமாக இருந்தாலும் சரி, பாடசாலை நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அரசியல் நிர்வாகமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட 2 பேருடைய தொழிலாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கண்டா, சஹாபாக்களை கூப்பிட்டு ஒரு உபதேசம் செய்யறாங்க. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் நீங்க பிறருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு அதை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால், அமானித மோசடி செஞ்சீங்க என்றால், துரோகம் செஞ்சீங்க என்றால், அதே பொருளை மறுமையில தூக்கி கொண்டு வர வேண்டுமா? பயந்து கொள்ளணும். சஹாபாக்களுக்கு விளங்கும்படி தெளிவுபடுத்தினாங்க. யார் ஒரு ஆட்டை எடுக்கின்றாரோ, பிறருடைய ஒரு ஆட்டை யார் தனக்கு சொந்தம் கொண்டாடுகின்றாரோ, அந்த ஆட்டை என்ன செய்யணும்? தோல் புஜத்தில் தூக்கி கொண்டு வர வேண்டும். அந்த ஆடு கத்திக்கொண்டே வரும். ஹதீஸ் எடுத்துடலாம். யார் ஒரு மாட்டை எடுக்கின்றாரோ, யார் ஒரு ஒட்டகத்தை எடுக்கின்றாரோ, யார் தங்கம் வெள்ளி, யார் துணிகளை அப்படியே வருஷப்படுத்துறாங்க எடுக்கின்றாரோ, மறுமையில் அதை கொண்டு வரணும். பிராணிகள் கத்திக்கொண்டே வரும். எச்சரிக்கை. முஸ்லிமில் இந்த ஹதீஸை நாங்க பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இங்க எதையும் மறைக்கலாம். முதலாளியுடைய கண்ணை மறைக்கலாம், என்ன செய்யலாம், தொழிலாளி இப்படி மாறி மாறி என்ன செய்யலாம், ஏமாத்தலாம். நேரத்தில் மோசடி செய்யறது, பொருளை மோசடி செய்யறது, இப்படியே பிறருடைய இதை எடுக்கிறது. இன்னைக்கு சொத்து பங்கீடுல எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது. சொத்தை கொடுக்கிற விஷயத்தில் சரியா மார்க்கம் தெரியல, ஒன்று மார்க்கம் தெரியாம சொத்தை பிரிக்கிறது. சில ஆட்கள் சொல்லுவாங்க, நான் உயிரோடு இருக்கும்போதே சொத்தை பிரிச்சிருந்தேன், இல்லாட்டி நான் மௌத்தா போனேன்டா அது பிரச்சனைன்னு. உயிரோடு இருக்கும்போதெல்லாம் சொத்து பிரச்சனை வராச சட்டமே கிடையாது. மௌத்தா போனா தான் சொத்து பிரச்சனை வரும். உயிரோடு இருக்கும்போது நீ கொடுக்கணும், அன்பளிப்பா தான் கொடுக்கணும். சொத்துக்கு இல்லங்க, உயிரோடு இருக்கும் பொழுது உங்க சொத்தை நீங்க பங்கு வைக்கிறீங்களா, சமமா கொடுக்கணும். ஆணுக்கு 2, பொண்ணுக்கு 1 அதில் வராது. எவ்வளவு 1 கோடி இருக்குது, 4 பிள்ளை என்றால் 4 பிள்ளைக்கு 25 லட்சம் தான். அதுல 2 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் 25 லட்சம் தான். மௌத்தா போனதுக்கு பிறகு தான் வராசத்திலே சட்டம் வரும். அப்ப என்ன நடக்கும்? ஆம்பளை பிள்ளை இத்தினா, பொம்பளை பிள்ளை இத்தினா, உமா இருந்தா இப்படி, மனைவி இப்படி என்ன சட்டங்கள் இருக்கும். அதுல கூட என்ன செய்யறது, ஒழுங்கா கொடுக்கறது இல்லை. தனக்கு விருப்பமான பிள்ளை தடை நல்லா கவனிச்சுக்கிட்டான்றது அவருக்கு கூட கொடுக்குறது. ஒருத்தர் கவனிக்கவே இல்லை என்பதை கடை குறைச்சி கொடுக்கிறது. எவ்வளவு பெரிய அநியாயம் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்குது. ஒருத்தர் என்ன செய்யறாரு, அவருடைய ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யறாரு, ஒரு அடிமையை கொடுக்கிறார். அவன் மனைவி என்ன சொல்றாங்க, நீங்க அவருக்கு அடிமையை கொடுத்துட்டீங்க,
ஆனா இதை நபி அவங்கள சாட்சியா நிப்பாட்டணும். இப்ப இவர் வாராரு, ரசூலுல்லாஹ் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், ஏன் இந்த மகனுக்கு இந்த அடிமையை நான் கொடுத்தேன் அன்பளிப்பா. என்ன மனைவி சொல்றாங்க, நீங்க அதற்கு சாட்சியா இருக்கணுமா. கேட்டாங்க தூதர், வேறு பிள்ளைகள் இருக்கிறாங்களா? ஓ இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். வேறு பிள்ளைகளுக்கு இது போன அடிமையை கொடுத்தீங்களா? இல்ல கொடுக்கல. இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சியா வர மாட்டேன். எச்சரிக்கையா இருக்கணும். நீதம் தான் நீதம் தான். அம்மாவா இருந்தாலும் சரி, வாப்பா இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் சில நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் சில நேரங்களில் ஒருத்தர் லவ் பண்ணி ஓடிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவர் அந்த லிஸ்ட்ல அப்படியே வெட்டி விட்டுறது. இவர் என்னை மீறிட்டான், அவர் செஞ்சே தவறு பில, அது வேற விஷயம். சொத்துல போகணும், பங்கு போகணும். அவர் தவறு செஞ்சிட்டார் என்பதற்காக நீங்க தவறு செய்யலாம். அமானித மோசடி. அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படை என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, தனி நபர்களாக இருந்தாலும் சரி, எந்த மட்டங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் உட்கார்ந்து மஷூரா செய்யுங்க. நாங்கள் இத்தனை வருஷம் பதவியில் இருக்கிறோம், இவ்வளவு காலம் இந்த நிர்வாகத்தில் இருக்கிறோம், இந்த நிர்வாகத்துக்கு என்னென்ன விஷயங்கள் வருது, அதையெல்லாம் நாங்கள் சரியா செஞ்சோமா இல்லையா, ஏன் அலட்சியம், ஏன் கவனஈனம் என்பதை உட்கார்ந்து பேசுங்க. மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்குள்ள உட்கார்ந்து விசாரிச்சு செய்யுங்க, சரி செய்யுங்க. செய்ய முடியலையா, செய்யக்கூடிய மக்கள்கிட்ட என்ன செய்யுங்க, பொறுப்பு கொடுத்தால் மிக பொருத்தமாக இருக்கும் என்பதை சுருக்கமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். எதை மார்க்கமாக படித்தோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.